இன்றைக்கான வேத வசனம் 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுகிறார். அவர் பல துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார். சிறை, துன்புறுத்தல், துன்பங்கள். ஆனால் அவர் நான் வெட்கப்படுகிறதில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று அவருக்கு தெரியும். பவுல் தேவனை பற்றி கேள்விப்பட்டவர் மட்டும் அல்ல, அவரை அனுபவித்தவர். அதனால்தான் அவர் தன் வாழ்க்கையையும் சேவையையும் தேவனிடம் ஒப்பு கொடுத்தார். மேலும் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று உறுதியாக நம்பினார். இது நமக்கும் ஒரு பெரிய பாடம். வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள், புரியாத சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நாம் தேவனை உண்மையாக நம்பினால் அவர் நம் வாழ்க்கையை பாதுகாப்பாக காத்துக்கொள்ள வல்லவர். பழைய ஏற்பாட்டில் தானியேல் அதிகாரம் 6 வசனங்கள் 22 முதல் 23 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அதேபோல் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 16 வசனங்கள் 25 மற்றும் 26 இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஆகையால் இன்று நாம் பயப்படாமல், வெட்கப்படாமல் நம் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கலாம். அவர் நிச்சயமாக அதை காத்துக்கொள்வார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தந்தையே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுக்கவும், நாம் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் நீர் காத்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.